இன்றைக்கி சூப்பராக டேஸ்ட் பண்ண போகிறேன். என்னென்னா இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா, பொட்டேட்டோ மசாலா வைக்கிறேன். சூப்பராக வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ அது எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள் நண்பா. அதேமாதிரி ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ அதேமாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 2 வெங்காயம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது பூண்டு ஒரு 5 பூண்டு, 5 பல். ஸோ இங்கே ஒரு 2 பச்சை மிளகா, இங்கே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா போட்டுங்க. ஸோ இதுதான். ஸோ கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த தோல் எடுத்துல அப்படியே ரிமூவ் பண்ணிடணும் தான். அதுதான் வேறு. ஸோ ரோடு அப்படியே எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அப்படியே மேஷ் பண்ணிடணும் தான் இதோட வச்சு. அதில் அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி தோல் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட அது மாதிரி கட்டை அமுக்கிற மாதிரி எது இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் விஸ்க் இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி கையில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிக்கணுங்க. ஸோ இதுதான் பாருங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. பார்த்து ஒரு 10 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வச்சு இப்போ கடுகு, ஜீரகம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே மிக்சிங் இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். எல்லாமே மிக்சிங் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இங்கே தான் இருக்குது. வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ மிளகு ஒரு 1 கிராம் லெவலில் போட்டுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா வேக சீக்கிரம் எண்ணெயில் மெலிசாக கட் பண்ணிங்க. அது ரொம்ப சீக்கிரம் வந்துடும், ஃப்ரை ஆகிடும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். அது வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் உருளைக்கிழங்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்படியே 5 தூள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுக்கலாம். 5 தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு மசாலா வெறும் சிம்பிளாக செய்யணும்னா இந்த மாதிரி பண்ணிங்க. ஒரு மஞ்சத்தூள் இதுதான் போடணும். மஞ்சத்தூளும் மிளகாத்தூள், அவ்வளோதான். மசாலாவில் சொல்கிறேன், அது எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மிளகாத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், காரமாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ லைட்டாக வேணுமா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். ஸோ சப்பாத்தி பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும், அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பூரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 200 ml யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி. நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னு சொல்லி டிஸ்பிளேயில் எப்போயுமே வீடியோவில் போடுவேன். ஸோ எவ்வளோ கிராம் அது மாதிரி பார்த்து செஞ்சுக்கங்க. சரி, ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி. மிக்ஸ் பண்ணி விட்டுறோன்னு தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லோக்கல் மசாலா ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்கும். ஓகே.